இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எது பற்றினா ஆரி கிளாஸ் டே 2 ஓகேவா. சில்க் த்ரெட் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடலாங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே சரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நான் நெட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இந்த நெட் ஃபேப்ரிக்கில் வந்து சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத ஒரு தடவை காமிக்கிறேன். முதல்ல நீடில் குத்தி அந்த நீடில் த்ரெட்டை லாக் பண்ணி மேலே இழுத்து திருப்பி முன்னாடி திருப்பி நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் லாக் ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாக் ஸ்டிச் எப்படி போடலாங்கிறத பற்றி எப்படி போடணும் அப்படிங்கிறத வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். சில்க் த்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு த்ரெட்டு. அது வந்து நம்ம நல்லா இதை தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது சீக்கிரம் கட்டாகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில்க் த்ரெட் வந்து நம்மக்கிட்ட சேம் கலர் சில்க் த்ரெட் 2 சில்க் த்ரெட் வச்சு தான் யூஸ் பண்ணணும். சரி த்ரெட்டை பொறுத்த வரையில் ஒரு ஸ்டான்ஸாக வச்சா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரையில் நம்ம 2 ஸ்டான்ஸாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். சப்போஸ் நம்மக்கிட்ட சேம் கலரில் ஸ்டிச் போடுறதுக்கு சில்க் த்ரெட் இல்லைன்னா பாபின் கேஸ் இருக்கும்ல, அதாவது நம்ம டெய்லரிங்க்கு வந்து நூல் சுத்த யூஸ் பண்ணுவோம். அந்த பாபின் வச்சு நம்மக்கிட்ட என்ன கலர் சில்க் த்ரெட் இருக்கோ அந்த நூலை வந்து அதில் சுத்த எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்மக்கிட்ட சேம் கலரில் வந்து 2 ஸ்டான்ஸாக இருக்குது. அப்போ நம்ம தான் எட்ஜில், அதாவது பாபினில் இருக்கிற த்ரெட்டும் அந்த சில்க் த்ரெட்டில் இருக்கிற த்ரெட்டோட எட்ஜஸை அதாவது நோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சரி த்ரெட்டில் எப்படி நம்ம ஃபிங்கர்ஸ்குள்ளே அதை லாக் பண்ணமோ த்ரெட்டை, அதே மாதிரி இதுலேயும் பண்ணணும். அதாவது நம்ம தம் ஃபிங்கர்லேயும் சென்டர் மிடில் ஃபிங்கர்லேயுமே அந்த லாக்கை போட்டதுக்கப்புறமா 4 ஃபிங்கரில் சுற்றி திரும்பவும் அந்த 2 ஃபிங்கருக்குள்ளே வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சிட்டு தான் கீழே க்ளோத்துக்கு அடியில் கொண்டு போய் நம்ம வந்து நீடில் போட்டு குத்தி எடுக்க முடியும் த்ரெட்டை. சப்போஸ் அது லூஸாக இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக அந்த நீடில் வந்து வராது. 2 த்ரெட்டுமே நீடில் லாக் ஆகுறது மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கவனமாக அதை வந்து குத்தி எடுக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்னென்னா, நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். சேம் ப்ராசஸ் தான். நம்ம சரி த்ரெட்டை எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் சில்க் த்ரெட்டுக்கும். முதல்ல நீடில் உள்ள குத்தி கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து அந்த நீடில் லாக்காக எடுக்கணும். அதாவது அந்த கொக்கி மாதிரி இருக்குல்ல, மாட்டி மேலே இழுத்து அந்த நீடில் பின்னாடி திருப்பி முன்னாடி திருப்பி எடுக்கணும். திரும்பவும் உள்ளே குத்தி த்ரெட்டை லாக் பண்ணி நீடில் மேலே எடுத்து பின்னாடி திருப்பி முன்னாடி திருப்பி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்டிச்சை போடணும். சப்போஸ் நம்ம ஸ்டிச் போட்டுருக்கும்போது நமக்கு வந்து ஸ்டிச்சு ஒழுங்காக வரலைன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச்சை கீழே வந்து இழுத்தாலே போதும், அந்த ஸ்டிச் ரிமூவ் ஆகிடும். திரும்ப நம்ம முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எப்படின்னா, நான் லாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். லாக் ஸ்டிச் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரையில். நம்ம வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நமக்கு வந்து ஈஸியாக வரும். நான் திரும்பவுமே இதில் காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இந்த முதல்ல வந்து குத்தி லாக் போட்டு பின்னாடி முன்னாடி அப்படி பண்ணாலே போதும், நமக்கு வந்து அந்த ஸ்டிச் அழகாகவே வந்துடும். சில்க் த்ரெட்டை பொறுத்தவரையில் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப பொறுமையாக தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் வந்து லாக் ஸ்டிச் எப்படி போட்டேன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாக் ஸ்டிச் எப்படி போட்டதுன்னு காமிப்பேன். இப்போ வந்து நான் கீழே இழுத்து பார்க்குறோம். நம்ம லாக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து லாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாலே போதும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.